ஒரு திராவிட கட்சியை யார் தலைமை தாங்கினாலும் அது ஒரு திராவிட கட்சி தான். ஒரு தமிழன் தலைமை தாங்கினாலும் அது திராவிட கட்சி தான். ஒரு வட இந்தியர் தலைமை தாங்கினாலும் அது திராவிட கட்சி தான். மற்ற மாநிலத்தவர்கள் தலைமை தாங்கினாலும் அது திராவிட கட்சி தான். ஸோ அந்த வகையில் காளியம்மாள் அவர்கள் கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வரும்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, தமிழ் தேசிய பாதையில் தான் நான் போவேன்ற மாதிரி ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் தலைமாறி போயிருக்காங்க. தமிழ் தேசியத்திலேருந்து திராவிடத்தை நோக்கி அவங்க போயிருக்காங்க. ஸோ நண்பர்கள் நிறைய பேர் ட்விட்டர்லலாம் பேசும்போது ஒன்றும் சமரசம்லாம் அவங்க பண்ணல, திமுகவை வீழ்த்துவது தான் இப்போ முக்கியமான நோக்கம். ஸோ அந்த வகையில் அதிமுகவில் போய் சேர்ந்தது நல்ல விஷயம்தான், அதிமுகவில் தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நண்பர்கள் ட்விட்டர்லலாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது தவறான ஒரு பார்வை. தமிழ் தேசியம்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு திராவிட கட்சிக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை ஓரமாக வச்சுக்கிட்டு அதுக்கு நேர் எதிரான இன்னொரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் பொருள். ஸோ அந்த வகையில் காளியம்மாள் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்க. அவங்க ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் இது. ஏன்னா ஒரு அதிமுக ஒரு பெரிய கட்சி, இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்.